உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பல வேளைகளில் நம்மை மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகாதீங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. என்ன பாச சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அதிகாரத்தில் 10 தலைமுறையை பற்றி சொல்லியிருக்குது. ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை. இந்த 10ல் 3 பேரை தவிர மீதி எல்லாருமே 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவங்க. ஆதாம் 930 வருஷம், அவருடைய மகன் சேத்து அந்த சந்ததியில 912 வருஷம், அந்த வழியில ஏனோஸ் 905 வருடம், அந்த வழியில கேனான் 910 வருடம், மகலாயேல் அந்த மகலாயேல் இல்லை, பிறகு ஏனோக்கு இல்லை, அதன் பிறகு லாமேக் இல்லை. இந்த 3 பேர் தவிர யாரேது 962, மெத்துசலா 969, கடைசியாக வருகிற நோவாவும் 950 வருஷம். இந்த 10 பேர்ல 3 பேரை தவிர, அதாவது மகலாயேல், ஏனோக்கு, லாமேக், இந்த 3 பேரை தவிர மீதி எல்லாருமே 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவங்க. அதுல 969 வருஷம் உலகின் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு மனிதன் மெத்துசலா என்று சொல்லலாம். ஆனா ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், மெத்துசலா அல்ல உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்தது, மெத்துசலாவுடைய தகப்பனாகிய ஏனோக்கு தான் உலகத்துல ரொம்ப வருஷம் வாழ்கிறவர். அவர் என்ன சொல்ல வராரு? 365 வருஷம் தான் வாழ்ந்தாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனால் அவர் சாகாம பரலோகம் போனதுனால போய் சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? கிறிஸ்துவுக்கு முன்னால எத்தனை வருஷம் இருக்கும்? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன்னால எத்தனையோ வருஷங்கள் இல்லையா? இப்போ ஒரு 3000 2000 வருஷம் வச்சுக்கிட்டா கூட, அதன் பிறகு இப்போ 2000 வருஷம், 4000 அப்படின்னா 4600 பிளஸ் ஒரு 365, இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா சுமார் 5000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒருவர் சொல்லுகிறார். வேதத்தை இப்படியும் பார்க்கிறார்கள். ஸோ மெத்துசலா பூமியில அதிக வருடம் வாழ்ந்து மரித்தவர்களில் இவர் நீண்ட காலம் வாழ்ந்தவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏனோக்கு தான் ரொம்ப நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் சாகவே இல்லை. அதனால் அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் திரும்ப வருவார் என்று ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஸோ வேதத்தை படிக்கும்போது பல சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன? எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தைங்க பிறந்துச்சு. ஆதாமுக்கு 130 வயதான போது இல்ல ஒரு குமாரன், பிறகு சேத்து அவன் 105 வயதான போது, ஏனோஸ் 90 வயதான போது, அதன் பிறகு கேனான் 70 வயதுல, மகலாயேல் 65 வயசுல யாரேதை பெற்றான், யாரேது 162 வயசுல பெற்றார். பிறகு ஏனோக்கு 65 வயதான போது, மெத்துசலா 187 வயசுல பிள்ளைகளை பெற்றார், லாமேக்கு 182ல. ஆனா நோவாவை பற்றி படிக்கும் போது 500 வயசுலதான் பிறக்குது குழந்தை. 500 வயசுலதான் 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. 500 வயசுலதான் கல்யாணம் பண்ணாரா தெரியல நமக்கு. இதெல்லாம் எப்போ கல்யாணம் பண்ணாங்கன்னு போடல, எப்போ குழந்தை பிறந்திருக்குன்னு போட்டிருக்கு. கல்யாணமாகி எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, கல்யாணமாகி எந்த வருஷத்துல குழந்தை பிறந்தாங்கன்னு போடல. உள்ள கல்யாணம் ஆன அந்த வருஷத்துல குழந்தைங்க பிறந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நோவாவுக்கு கல்யாணமே லேட்டா தான் நடந்துச்சா நமக்கு தெரியல, அல்லது கல்யாணமாகி பல வருடங்கள் பொறுத்து குழந்தைகள் பிறந்ததா என்ற கண்ணோட்டத்திலும் வசனத்தை பார்க்கலாம். எப்படியோ தாமதமானாலும் தளர்ந்து போகாதீங்க. எது உங்க வாழ்க்கையில தாமதமானாலும் தளர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. Never be discouraged. That's a good news. ஆதியாகமம் 5:32
ஒரு வாக்குத்தத்தம், நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வசனம் இது. இதெல்லாம் சாதாரண பெயர்கள் நினைக்கிறோம். ஒவ்வொன்றிலும் எவ்வளவு அர்த்தங்கள், எவ்வளவு ஆழங்கள் இருக்கின்றன யோசித்து பாருங்கள். சோ ஆவிக்குரிய சிந்தையோட வேதத்தை படித்தால் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். 500 வயதான போது அவர் ரொம்ப தாமதமா, மற்ற எல்லாரோட ஒப்பிடும்போது எல்லாரை விட இவருக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறாங்க, இவன் நம்மை தேற்றுவான். ஆனால் நோவா வாழ்க்கையில நோவாவுக்கே தேறுதல் தேவைப்பட்டது. கவலைப்படாதப்பா, ஆண்டவர் செய்வாரு, கவலைப்படாத. லாமேக்கு தேற்றியிருப்பாரோ, சொல்லியிருப்பாரோ. ஒருவேளை கல்யாணமே லேட்டா நடந்திருந்தா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நோவாவுக்கு தேறுதல் தேவைப்படுது. குழந்தைங்க லேட்டா பிறந்திருந்தா நோவாவுக்கு தேறுதல் தேவைப்படுது. யோசித்து பாருங்க. என்ன சொல்ல வர்றேன், திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காலத்துக்குள் வராவிட்டால் துவண்டு போகாதீர்கள். தாமதமானாலும் அந்த தாமதத்திலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து 500வது வயதுல 3 குமாரரை பெற்றான் என்று வாசிக்கிறோம். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த வம்ச அட்டவணையை படிக்கும்போது இந்த தாய்மார் பேரெல்லாம் பைபிள்ல இல்லை. அதனால அவங்க முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாம் எழுதினா போதாது. யூதருடைய இந்த வரலாறு எழுதுகிற முறை இப்படித்தான், ஆண்கள். அதனால்தான் ஆதி ஆகமத்தில் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படிதான் வருகிறது. தட்ஸ் தி வே ஆஃப் ரைட்டிங் ஜீனியாலஜி. அந்த வரலாறு எழுதுகிற முறை அது. அதனால் இங்க எல்லாம் பெற்றான், மரித்தான், அவன் பெற்ற பின் மரித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இவங்க தாய்மார் எவ்வளவு முக்கியம். பிள்ளைகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான், அப்படிதான் வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பிள்ளை வளர்ப்புல பெற்றோருடைய பங்கு. இவங்க எல்லாருமே குடும்பஸ்தர்கள். குடும்பத்தை ஒரு நாள் அற்பமாய் நினைக்காதிருங்கள். குடும்பம் தேவன் உங்களுக்கு தந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். மனைவியாயிருக்கட்டும், பிள்ளைகளாயிருக்கட்டும், நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. குடும்பத்தை கவனிக்காம, குடும்பத்தோடு அக்கறையாய் பேசாமல், குடும்பத்தை விசாரிக்காமல் இல்ல வாழ்ற ஒரு கணவன் ஆண்டவருக்கு ரொம்ப கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த விசாரிக்க அறியாமல் போனால் தேவ சபை எப்படி நடத்துவான்? ஒரு சபையை நடத்தணும்னாலே முதல்ல உன் குடும்பத்தை சரியா நடத்துங்கிறார் ஆண்டவர். குடும்பம் அவ்வளவு விலையேற பெற்றது, அவ்வளவு ஆசீர்வாதமானது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் தான் உண்டாக்கினார், அந்த குடும்பத்தை ஆண்டவர் தான் படைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த குடும்பத்துல மனைவியை குறித்த நமக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்களா? அவங்க பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மெஷினா? பிள்ளைகளை பெற்று ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே பிள்ளைகளுக்கு உணவாக்கி பிள்ளைகளை வளர்க்கிற தாய்மாருக்காக நன்றி சொல்லுவோம். இந்த தாய்மாருக்கு நாம் உதவியாக இருப்போம். கணவர்மாராகிய நாம் நம்முடைய துணைவியருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் நமக்கு தேவன் தரும்போது அந்த பிள்ளைகளை குறித்தும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். லாமேக்கு தரிசனத்தோட பெயர் வைக்கிறாரு, இவன் நம்மை தேற்றுவான். ஆனால் அந்த பெயருக்கும் நோவா வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. ஒருவேளை திருமணம் தாமதமாய் நடந்திருந்தால் தேற்றுவான் என்று பேர் எனக்கு வச்சிருக்காங்க, நான் போய் யாரை தேற்ற போறேன், எனக்கே தேறுதல் இல்லைன்னு நோவா நினைச்சிருந்திருக்கலாம். அல்லது திருமணமாகி பிள்ளைகள் பல ஆண்டுகள் இல்லாமல் பிள்ளை பாக்கியம் பெற்றிருந்தால் நான் யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். நோவாவின் வாழ்க்கையினுடைய தாமதத்தை கர்த்தர் பார்த்தார், மாற்றினார். இந்த நல்ல செய்தி இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தாமதமாய் நடக்கிறதா? கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் அதை பார்க்கிறார். நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க. சில காரியங்கள் தாமதமாய் நடக்கிறதா? என் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் கண்களை பாருங்கள், அவர் கைகளை பாருங்கள். ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் அவர்தான். பயப்படாதீங்க. என் மகளுக்கு திருமணம், ஐயோ என்னுடைய மகளுக்கு திருமண வயது அடைந்தும் திருமணம் நடக்கவில்லையே. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல இந்த 8வது மாதம் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வருஷத்துல இந்த 5 மாதங்கள் முடிவதற்குள்ள நிச்சயம் உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். விசுவாசியுங்கள். நோவா வாழ்க்கையில தாமதம் தொடரவில்லை. ஒரு நாள் தாமதத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஆண்டவர் இறங்கி வந்தார், அற்புதம் செய்தார். 500வது வயதுல 3 குமாரரை நோவா பெற்றார். அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலன் தருவார். தாமதமான திருமணம், சபையில் ஒரு மகளுக்கு தாமதமான திருமணம், இந்த வயசுக்கு மேல திருமணமானால் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொன்னார்கள். ஆனா ஆண்டவர் அற்புதமாக அந்த அருமையான பிள்ளைக்கு டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுகிற விதத்துல தாமதமான திருமணம், 30 வயதுக்கு மேல திருமணம்,
ஆனாலும் அற்புதமான நார்மல் டெலிவரியை கர்த்தர் கொடுத்தார். நம் தேவனால முடியாத ஒன்றுமே இல்லைங்க. பயப்படாதீங்க. நான் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில வேலை கிடைக்கல, தாமதம் நினைக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை, தாமதம் நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு வீடு இல்லை, தாமதம் நினைக்கிறீங்களா? எவ்வளவோ பிரயாசப்பட்டு நடக்கல நினைக்கிறீங்களா? உங்கள் தாமதத்தை அறிந்த ஆண்டவர் உங்களுக்கு வேலை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அவரை நம்புறீங்களான்னு பார்க்கிறார். என் மகனே, என் மகளை, என்ன தேடுறியான்னு பார்க்கிறார். அவரை தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க. You will see a miracle. நிச்சயமா ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, அவரை நீங்கள் விசுவாசித்தால். ஆமென். அற்புத பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ செய்ய போற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். தாமதமாகி அன்று பல காரியங்கள் தாமதம் ஆவதனால சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீ கொடுக்கிற இந்த ஔஷதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, பலப்படுத்துங்க. என் கர்த்தர் தாமதத்தை அறிந்தவர். எவ்வளவு தாமதமாய் காரியங்கள் நடந்ததோ அவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்வாருங்கிற விசுவாசத்தை கட்டளையிடும். பலப்படுத்துங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தாலும், அல்லது இந்த செய்தியை ஆண்டவர் எத்தனை பேருக்கு உடைய பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அதை பெற்றுக்கொள்வதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாமதங்கள் ஆண்டவரே, வாழ்க்கையில தாமதங்கள் என்று தவித்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் அது வேகமாய் நடக்கிற ஒரு நாள் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் தாமதம் சீக்கிரமாய் மாறும். ஒரு அற்புதம் சீக்கிரமாய் நடக்கும். God bless you.